என் வாயை உவமைகளால் திறப்பேன். உலகத் தோற்றம் முதல் மறைபொருளானவைகளை வெளிப்படுத்துவேன். Parable of the sower and seed. விதைப்பவரின் உவமை. Disciples of Jesus Christ Ministry. அவர் அநேக விசேஷங்களை உவமைகளாக அவர்களுக்குச் சொன்னார். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்தது. பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது. மண் ஆழமாயிராததினாலே அது சீக்கிரமாய் முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேறில்லாமையால் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்றார். விதைப்பவரின் உவமை, தி பேரபிள் ஆஃப் த சோவர் என்பது இயேசு கிறிஸ்து கூறிய ஒரு உவமையாகும். இது மத்தேயு 13ஆம் அதிகாரம், மார்க்கு 4ஆம் அதிகாரம், லூக்கா 8ஆம் அதிகாரம் ஆகிய வேதாகம பகுதிகளில் காணப்படுகிறது. இதில் ஒரு விவசாயி விதைகளை விதைக்கும் போது சில விதைகள் வழி ஓரத்திலும் சில முள் நிறைந்த இடத்திலும் சில கடினமான பாறை நிலத்திலும் விழுகின்றன. ஆனால் சில விதை நல்ல நிலத்தில் விழுந்து செழித்து வளர்கின்றன. இது கடவுளின் வார்த்தைகள் வெவ்வேறு இதயங்களில் எவ்வாறு செயல்படுகின்றன என்பதை குறிக்கிறது. உவமையின் விளக்கம், விதைப்பவர் இயேசு கிறிஸ்து. விதைகள் என்பது கடவுளின் வசனம். விதைகள் விழுந்த நிலங்கள் என்பது வசனத்தை கேட்கும் நமது உள்ளம். வழியோரம் விழுந்த விதைக்கு ஒப்பானோர்கள் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது சாத்தான் வந்து அவர்கள் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்ளுகிறான். எனவே அவர்களிடம் வார்த்தை வளர்வதில்லை. முள் நிறைந்த நிலத்தில் விழுந்த விதைக்கு ஒப்பானோர்கள் வார்த்தையை கேட்டு மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் உலகக் கவலைகள் மற்றும் செல்வத்தால் வார்த்தை மழுங்கி போகிறது. பாறை நிறைந்த நிலத்தில் விழுந்த விதைக்கு ஒப்பானோர்கள் வார்த்தையை கேட்டு மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் அவர்களிடம் வேர் இல்லாத காரணத்தால் சோதனைகள் வரும்போது இடறி விழுகிறார்கள். நல்ல நிலத்தில் விழுந்த விதைக்கு ஒப்பானோர்கள் வார்த்தையை கேட்டு புரிந்து கொண்டு அதை நிலைநிறுத்தி 100க்கு 100, 60 அல்லது 30 மடங்காக பலன் தருகிறார்கள். இந்த உவமை மனிதர்கள் கடவுளின் வார்த்தையை எவ்வாறு ஏற்றுக்கொள்கிறார்கள், சோதனைகளை எவ்வாறு எதிர்கொள்கிறார்கள் மற்றும் இறுதியில் எவ்வளவு பலன் தருகிறார்கள் என்பதை விளக்குகிறது. மேலும் கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று இயேசு கிறிஸ்து கூறுகிறார். Parable of the sower. விதைப்பவரின் உவமை. Holy Bible. Disciples of Jesus Christ Ministry. B. Dewis James.